ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு தேவையான முக்கியமான, அதுவும் பெண்களுக்கு தேவையான, எல்லாருமே தம்ப்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. பெண்களுக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கேட்டு பாருங்கள். உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு மரியாதை கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே, பெண்கள் பொதுவாகவே எல்லாருமே கஷ்டப்படுறோம். அதுலேயும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு தான் சொல்லணும். வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குமான்னு தெரியல. பட் வீட்டில் இருக்கிற நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். வீட்டில் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை கேள்விப்படாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். வீட்டில் நம்மளை பார்த்து எப்போவுமே நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, வேறு என்ன வேலை இருக்குது, நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. எப்பவும் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன வேலை, காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஃபோனை நோண்டிட்டு டிவி பார்த்துட்டு வீட்டில் வெட்டியாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சு தான் இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஆண்கள் பேசினா கூட பரவாயில்ல, நம்மள மாதிரி பெண்களே நம்மளை பேசுகிறாங்க. ஒரு மாமியாராக இருக்கட்டும், அவங்களுமே நம்மள மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறத மறந்து போய்ட்றாங்க. அவங்களுமே ஒரு புது வீட்டுக்கு மருமகளாக போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது நம்மளோட மருமகளை அப்படி நடத்தக்கூடாதுங்கிறது. இது நிறைய வீட்டில் நடக்கிற விஷயந்தான். நம்ம இந்த வார்த்தையை கேட்டு 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 நம்மளே நமக்குள்ளே ஒரு ப்ரெஷர் ஆகி நமக்குமே தோண ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம சும்மா தான் இருக்கோமா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி. வேலைக்கு போனால் தான் அப்போ வேலை செய்கிறவங்கன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. காலையில் ஒரு நார்மலாக ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பெண்ணுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும் தெரியுங்களாங்க. காலையில் எழுந்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 5 மணிக்கு எழுந்திக்கிறாங்க அப்படின்னா வீட்டு வாசலை தெளித்து அதை பெருக்கிட்டு கோலம் போட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து அவளை ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு மீதி எல்லா வேலையும் போயிட்டு ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணுறதுக்கு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும், குக் பண்ணணும். அதுவும் காலைக்கு மதியத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு குக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சிங்கை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாக வழிஞ்சு இருக்குங்க. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour 1 hour எடுக்கும். அதுவும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கேட்கவே தேவையில்ல, அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கி வீட்டை கூட்டி வீட்டை துடைச்சி இருக்கிறவங்க எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் ஊற வச்சு அதை துவைச்சி அதை காய போட்டு இதுக்குள்ளே அவன் நடுவில் சாப்பிட்றதே மறந்துடுவோம். அப்படி தான் போகும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இருக்கிற பாத்திரங்களை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் சேர்ந்துருக்கும், அதையெல்லாம் கழுவி முடித்து மறுபடியும் அந்த துணிகளை போய் துவைச்சி அதை காய போட்டுட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடும். மறுபடியும் மதியம் சாப்பாடு செய்யணும், மறுபடியும் பாத்திரம் கழுவணும். அதுக்கப்புறம் அந்த காய வச்சு துணி எல்லாத்தையும் மடித்து வைக்கணும், மறுபடியும் பாத்திரத்தை கழுவி வைக்கணும். சாப்பிட்றது இதில் நடுவில் மறந்து 3 மணி 4 மணி ஆகிடும். இதில் திருப்பி பிள்ளைங்கள் ஈவினிங் 4 மணிக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸு அவங்களுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு காஃபியோ டீயோ ஈவினிங் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். இதில் அவளை அவள் கேர் பண்ணிக்கிறா. இதில் நாங்கள் எங்களை எப்போ கேர் பண்ணிக்கிறது நீங்களே சொல்லுங்கள். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. மறுபடியும் ஈவினிங்க்கு அப்புறமா மறுபடியும் நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டுக்கு டின்னர் பிளான் பண்ணணும். எல்லோரையும் பார்த்திங்க அப்படின்னா காஃபி போட்டு கொடுக்குறதோ டீ போட்டு கொடுக்குறதோ இந்த மாதிரி வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு போனவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதுக்கே 10-11 மணிக்கு தான் படுப்பாங்க. அப்படியே படுத்தாலும் அவங்களுக்கு கை வலி கால் வலி ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யும். அதை யார்கிட்ட போய் அவங்க ஷேர் பண்ணுவாங்க? இன்றைக்கெல்லாம் நம்ம யார்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணாமல் இருக்க போகிறோம். ஈவினிங் நைட்லேயுமே ஒரு ஹஸ்பண்டோ இல்லை நம்மளோட ரிலேஷன்ஸ் கிட்ட யார்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ண முடியும்? இதுக்கு நடுவில் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதையுமே அவங்க மறந்து போய்ட்றாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, பெண்கள் புகுந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பேரண்ட்ஸே அந்த மாதிரி தான் இப்போலாம் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ தான் சமாளிச்சுக்கணும், அதுதான் உன்னோட வீடு, அதுதான் உன்னோட வீடு, அது உன் வாழ்க்கை, நீ தான் பார்த்துக்கணும், அதுதான் உன் வாழ்க்கை, நீ அங்கேருந்து வெளியே வரக்கூடாது.
இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அதனால் எந்த நம்பிக்கையில் அவங்க அங்கே போக முடியும்? அதுவும் கிடையாது. காலங்காலமாக பெண்களை போட்டு டம்ப் பண்ணி ஒரு சில பெண்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷரில் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பெண்களை வந்து தயவு செஞ்சு வீட்டில் சும்மா தான் இருக்கீங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம்னு யாரும் இங்கே சொல்லலை. 2 பேருமே ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வீட்டை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களை கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு ஒருத்தர் வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நாங்கள் வேலைக்கு போகிறோம், ஜென்ஸ் வீட்டில் இருங்க, நாங்கள் இதில் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. காலங்காலமாக இருக்குங்கிறதுக்காக அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து நாங்கள் எங்களை கேர் பண்ணிக்கிறது இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், திருப்பி சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீட்டு சுத்தம் பண்ணணும், இதில் குழந்தைங்கள பார்க்கணும், குழந்தைங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கணும், எல்லாத்தையும் முடிக்கணும். பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்யணும், திருப்பி நைட்டு சமைக்கணும், திருப்பி நைட்டு பாத்திரம் கழுவணும். இதே தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதில் இவங்கள பார்த்து சும்மா இருக்கிறீங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? தயவு செஞ்சு பெண்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜே வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு. என்னென்னா, வீட்டில் இருக்கிற பெண்களை பார்த்து சும்மா இருக்கிறேன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இது நியாயமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோர்ட்டில் அதில் டிவோர்ஸ் கேஸில் வந்து பெண்களை பார்த்து நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க வந்து வீட்டில் குழந்தைகளையும் வீட்டை கவனிச்சிக்கிறதுல முக்கிய பங்கு பெறுறாங்க. அவங்களுக்கு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிறதுமே வந்து ஒரு பொருளாதார பங்களிப்பு தான். ஒரு நாள் யோசித்து பாருங்களேன், பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்யாமல், எதுவுமே செய்யாமல் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு ஜென்ஸ் வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போது தெரியும் பெண்களோட வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு. அவங்கள வந்து நீங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ண தேவையில்ல. பொருளை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுங்க, அது போதும். ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட எதிர்பார்க்கறது அது மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு பெண்களை வந்து நல்லபடியாக நடத்துங்க. அதுதான் ஒரு பெண்ணுக்கு தேவை. ஒரு பொண்ணுக்கு தேவையானது ஆடம்பரமான பொருட்களோ, நகையோ, ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் கிடையாது. அது கூட அவள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்டும். அவளுக்கு தேவையானது சுயமரியாதை தான். இந்த சுயமரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து ராஜா மாதிரி வச்சுக்குவாங்க. நீங்கள் அவங்கள ராணியாக வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை அவங்க நல்லாவே பார்த்துக்குவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பெண்கள் எப்படி இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுனும், நம்ம வேறு எப்படி நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நம்மளோட ஸ்ட்ரீம் வித் நேச்சுரல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.